புனித லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 13, இறைவார்த்தைகள் 22 தொடக்கம் 30 வரை. அக்காலத்தில் இயேசு நகர்கள் ஊர்கள் தோறும் கற்பித்து கொண்டே ஜெருசலேம் நோக்கி பயணம் செய்தார். அப்பொழுது ஒருவர் அவரிடம், ஆண்டவரே, மீட்பு பெறுவோர் சிலர் மட்டும் தானா என்று கேட்டார். அதற்கு அவர் அவர்களிடம் கூறியது, இடுக்கமான வாயில் வழியாக நுழைய வருந்தி முயலுங்கள். ஏனெனில் பலர் உள்ளே செல்ல முயன்றும் இயலாமல் போகும். வீட்டு உரிமையாளரே, எழுந்து கதவை திறந்து விடும் என்று கேட்பீர்கள். அவரோ, நீங்கள் எங்கிருந்து வந்தவர்கள் என எனக்கு தெரியாது என பதில் கூறுவார். அப்பொழுது நீங்கள், நாங்கள் உம்மோடு உணவு உண்டோம், குடித்தோம், நீரங்கள் வீதிகளில் கற்பித்தீரே என்று சொல்வீர்கள். ஆனாலும் அவர், நீங்கள் எவ்விடத்தாரோ எனக்கு தெரியாது, தீங்கு செய்வோரே, அனைவரும் என்னை விட்டு அகன்று போங்கள் என உங்களிடம் சொல்வார். ஆபிரகாமும் ஈசாக்கும் யாக்கோப்பும் இறைவாக்கினர் யாவரும் இறையாட்சிக்குட்பட்டிருப்பதையும் நீங்கள் புறம்பே தள்ளப்பட்டிருப்பதையும் பார்க்கும்போது அழுது அங்கலாய்ப்பீர்கள். இறையாட்சியின் போது கிழக்கிலும் மேற்கிலும் வடக்கிலும் தெற்கிலும் இருந்து மக்கள் வந்து பந்தியில் அமர்வார்கள். ஆம், கடைசியானோர் முதன்மையாவர், முதன்மையானோர் கடைசியாவர். வாழ்வு தரும் இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவிலே அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, பொதுக்காலத்தினுடைய 21வது வாரத்துக்குள்ளே நாங்கள் நுழைகின்றோம். இறைவார்த்தையினுடைய வல்லமை மிகவும் அழகாக என்று எங்களுக்கு தரப்படுகிறது. அதென்ன இடுக்கமான வாயில் என்கின்ற ஒரு கேள்வி வருகிறது. இடுக்கமான வாயிலே செல்லுகின்ற போது இதயம் விசாலமடையும், அவற்றினுடைய வாசல்களும் அழகாக திறந்து கொள்ளும். ஆனால் சில இதயங்கள் பார்வைக்கு மட்டும் பெரிதாக தெரியும். அதற்கு பெயர் விசாலம் அல்ல, அது வீக்கமாக மாறிவிடும். அன்பானவர்களே, நல்ல இதயம் உள்ளவர்கள் ஆண்டவருக்கு மிகவும் நெருக்கமாக உள்ள பிள்ளைகளாக இருப்பார்கள். தெருவழியாக ஒரு பிச்சைக்காரன் போய் கொண்டிருந்திருக்கிறான். அவன் ஒவ்வொரு வீட்டிலையும் உணவு கேட்டுக்கொண்டு போயிருக்கிறான். அப்போது ஒரு வீட்டிற்குள்ளே அவன் போய் அவர்களிடத்தில் ஏதாவது பிச்சை தாருங்கள் என்று கேட்டபோது அந்த தாய் தன்னுடைய மகள் இடத்திலே அவள் அரிசியை கொடுத்து விடுவாளாம். அந்த அரிசியை இந்த பிள்ளை கொண்டு போய் இந்த பிச்சைக்காரனிடத்திலே கொடுத்திருக்கிறாள். அதை அவர் பெற்றுக்கொண்டு அங்கால இன்னும் ஒரு வீட்டுக்கு போயிருக்கிறார். போய் அந்த வீட்டிலையும் அவர் பிச்சை கேட்டிருக்கிறார். அப்போது அந்த தாய் என்ன செய்திருக்கிறார், விளையாடி கொண்டிருந்த தன்னுடைய மகனை அழைத்து அந்த மகனின் மூலமாக அரிசியை எடுத்து இந்த பிச்சைக்காரனிடத்திலே கொடுத்திருக்கிறாள். 2 பேரும் இறந்து போனார்கள். ஒருவருக்கு மோட்சம் கிடைத்தது, ஒருவருக்கு நரகம் கிடைத்தது. அந்த மோட்சம் கிடைத்தவள் முதல் அரிசி கொடுத்தவளுக்கு மோட்சம் கிடைத்திருக்கிறது. 2வதாக அரிசி கொடுத்தவளுக்கு நரகம் கிடைத்திருக்கிறது. அப்போது அவள் 2வதாக அரிசி கொடுத்தவள் ஆண்டவரை பார்த்து முறையிட்டாளாம், ஆண்டவரே, நீங்கள் ஏன் இப்படி செய்தீர்கள்? அவள் கொடுத்தது போலதான் நானும் அரிசி கொடுத்தேன் என்று சொல்லுகிற போது ஆண்டவர் சொன்னாராம், 2 பேரும் நீங்கள் அரிசி தான் கொடுத்தீர்கள், ஆனால் உங்கள் 2 பேருடைய மனநிலையும் தான் வித்தியாசமானது. முதல் கொடுத்தவள் தான் அள்ளி எடுத்து அரிசியை தன்னுடைய பிள்ளை இடத்திலே கொடுத்து பிச்சைக்காரனுக்கு கொடுக்கிறாள். 2வதாக நீ என்ன செய்தாய் என்று சொன்னால், நீ அரிசியை கிள்ளினால் கணக்கு அரிசி வந்துடுமே, கூடுதலான அரிசி கொடுக்கப்படுமே என்று சொல்லுடைய பிள்ளையை கொண்டு நீ அரிசியை அள்ளச் சொல்லி கொடுத்தாய். பிள்ளையினுடைய கை சின்ன கை, ஆகவே குறைவான அரிசி தான் நீ அவனுக்கு கொடுத்தாய். இந்த மனநிலை எப்படிப்பட்ட மனநிலை? அன்பானவர்களே, இதனுடைய வாழ்க்கையிலே நாங்கள் சிந்திக்க வேண்டிய மிக முக்கியமான விடயம், எதை மற்றவர்களுக்கு கொடுக்கிறோம், எப்படி கொடுக்கிறோம், என்ன மனநிலையோடு கொடுக்கிறோம். அப்படி என்று சொன்னால் என்னுடைய வாழ்க்கை இந்த உலகத்தில் எப்படி அமைந்திருக்கிறது என்கின்ற ஒரு கேள்வி இன்றைக்கு எங்கள் எல்லாருடைய மனங்களிலேயும் வருகிறது. இடுக்கமான பாதை வழியே வருபவர் வாசலை கண்டு கொள்ளுகிறார்கள். அகலமான பாதை வழியாக வருபவர்கள் வாசலை காண்பதே இல்லை. வாழ்வையும் அவர்கள் இழந்து விடுகிறார்கள். இறைவன் எவருக்குமே வாழ்க்கையை மறுப்பதே இல்லை. அவரவருக்கு ஏற்ற மாதிரி ஆண்டவர் வாழ்க்கையை கொடுக்கிறார். இந்த வாழ்க்கையை நாங்கள் இந்த உலகத்திலே அனுபவித்து சிறப்பான விதத்திலே வாழ்ந்து அதே வாழ்க்கையை நாங்கள் திருப்பி ஆண்டவருடைய கைகளிலே கொடுக்க வேண்டும். அப்போ நான் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், என்னுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டது என்பதை இன்றைக்கு நாங்கள் சிந்திக்க வேண்டும் அன்பானவர்களே. அதனால்தான் ஆண்டு சொல்ல, இடுக்கமான வாயில் வழியே நுழைய பாடுபடுங்கள். ஆகவே இந்த உலகத்திலே துன்பம் இருக்கலாம், வேதனை இருக்கலாம், கஷ்டம் இருக்கலாம்,
நோய்கள், தாக்கங்கள் இருக்கலாம், பிரச்சனைகள் இருக்கலாம். இயேசுவுக்காக நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா என்பதை நாங்கள் இன்றைய நாளிலே புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ குறுக்கு வழியால் நாங்கள் பரலோகத்துக்கு செல்வதற்கான வாய்ப்பு இருக்கிறதா என்று சொன்னால் எதுவுமே இல்லை. குறுக்கு வழியாக நாங்கள் போகவே முடியாது. சரியான பாதையிலே சரியாக நாங்கள் செல்லுகிற போதுதான் எனக்கு வாழ்வு கிடைக்கிறது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். பாவ மன்னிப்பு அடைய குறுக்கு வழி ஏதாவது இருக்கிறதா? பாவ மன்னிப்பு அடைவதற்காக குறுக்கு வழியிலே நான் எதையுமே செய்ய முடியாது. நான் சில வேளைகளில் மற்றவர்களுக்கு ஏதாவது செய்கிறேன், அதை நான் சொல்லி காட்டுகிறேன், மற்றவர்களுக்கு நான் செய்வதை படம் பிடித்து காட்டுகிறேன். பலரும் இப்போது செய்வது போல எதையாவது கொடுக்கின்ற போது படத்தை எடுத்து பத்திரிகைகளை போடுவார்கள். நாங்கள் கொடுக்கிறோம் என்று சொல்லுவார்கள். இந்த மனநிலை அன்பானவர்களே பிழையானது. நான் கொடுப்பது ஆண்டவர் சொல்லுடைய வழக்கை செய்வதனுடைய இடக்கைக்கு கூட தெரியாது இருக்கட்டும். நீ கொடுப்பது ஆண்டவருடைய சன்னிதானத்திலே மதிப்புக்குரியதாக மாறுகிறது. என்ன மனநிலையோடு நீ கொடுக்கிறாய்? இந்த கதையிலே நாங்கள் பார்க்கிறோம் தானே, 2 பேரும் அரிசி கொடுத்தார்கள். அவருடைய மனநிலை எப்படிப்பட்டது? ஒருவருக்கு மோட்சம் கிடைக்கிறது, மற்றவர்களுக்கு நரகம் கிடைக்கிறது. ஏனெனில் கொடுக்கின்ற மனிதர்களுடைய மனநிலை அழகாக இருக்க வேண்டும், அது தாராளமாக இருக்க வேண்டும். அப்போதுதான் ஆண்டவருடைய வல்லமையை நாங்களும் வாழ்க்கையிலே அனுபவிப்பதற்கு அது வாய்ப்பாக அமைந்திருக்கிறது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள முடியும். ஒரு மனிதன் தன்னுடைய வேண்டுதலை செலுத்துகின்றான். ஆண்டவரே, இந்த உலகத்திலே நீர் என்னை படைத்தீர், இந்த உலகத்திலே நீர் என்னை பராமரித்தீர், இந்த உலகத்திலே என்னை நீர் வாழ வைத்துக் கொண்டிருக்கிறீர். ஆண்டவரே, என்னால் முடிந்த அளவுக்கு நான் மற்றவர்களுக்கு கொடுத்திருக்கிறேன். நான் திருப்பலிக்கு சென்றிருக்கிறேன், பக்தி முயற்சிகளில் ஈடுபட்டிருக்கிறேன், அன்பு செயல்களிலே நான் ஈடுபட்டேன். பல விதமான ஏழை எளிய மக்களோடு என்னை நான் அடையாளப்படுத்தி இருக்கிறேன். என்னால் முடிந்த அளவுக்கு நான் மற்ற மனிதர்களோடு சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருந்திருக்கிறேன். என்னால் கூடுமான அளவு நான் மற்றவர்களுக்கு உதவி செய்திருக்கிறேன். ஆண்டவரே, எனக்கான பரிசு என்று அவன் கேட்கிறான். அப்போது ஆண்டவர் சொல்லுவார், உனக்கான பரிசு நீ என்னோடு இருப்பது. உனக்கான பரிசு எது? மோட்சத்திலே மகிழ்ச்சியாக நீ வாழ்ந்து கொண்டிருப்பது. இந்த உலகத்திலே நீ மற்றவர்களுக்காக வாழ்ந்தாய். இந்த உலகத்திலே உனக்கு கொடுக்கப்பட்ட அந்த காலத்தை நீ சிறப்பாக வாழ்ந்தாய். ஆகவே உனக்கான பரிசு அங்கே இருக்கிறது. நல்வாழ்வின் விருந்தாகிய அந்த பரிசு உனக்காக காத்திருக்கு, அந்த வெற்றி வாகி இருக்கிறது. புனித பவுல் சொல்லுவது போல, நான் சீரியதொரு பந்தயத்தில் ஓடினேன், ஓட்டத்தை முடித்துக் கொண்டேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன். ஆண்டவரே, உனக்காகத்தானே நான் வாழ்ந்தேன். நல்விருந்தின் பரிசாகிய வெற்றி வாகை எனக்காக காத்திருக்கிறது என்று சொல்லுவாரே. காரணம் என்ன? இயேசுவுக்காக இந்த உலகத்திலே பவுல் வாழ்ந்து முடித்தவர். ஆகவே ஒவ்வொரு மனுஷனும் ஒவ்வொரு மனுஷியும் நாங்கள் இன்றைக்கு சிந்திக்க வேண்டும். யாருக்காக இந்த உலகத்திலே நாங்கள் வாழுகிறோம்? எங்களுடைய குடும்பத்துக்காக வாழுகிறோம், நல்லது. அயலவர்களுக்காக வாழுகிறோம், நல்லது. எங்கள் பகைவர்களுக்காக கூட நாங்கள் வாழ வேண்டும், அது அதைவிட நல்லது. கொடுத்து பாருங்களேன், மகிழ்ச்சி எங்களுக்கு ஏற்படும். ஆகவே இன்றைக்கு ஒரு அழகான நாள், சிறப்பான நாள். இடுக்கமான வாயில் வழியாக செல்பவர்கள் யாரு என்று சொன்னால், மோட்சத்துக்கான சிறப்பை நாங்கள் அனுபவிக்கிற பிள்ளைகள். அதுக்கு ஆண்டவர் சொல்வார், உனக்கு துன்பம் இருக்கலாம், வேதனை இருக்கலாம், கஷ்டம் இருக்கலாம், நோயினுடைய தாக்கங்கள் இருக்கலாம், பிரச்சனைகள் இருக்கலாம், நாளுக்கு நாள் ஏதோ சோதனைகளுடைய வாழ்க்கையில் அலைமோதலாம். ஆனாலும் ஆண்டவருக்காக வாழுகிறாயே, அந்த ஒன்றே காணும் என்று சொல்லுவார். எது? என்னுடைய வாழ்க்கை. தரப்பட்டதை அன்பானவர்களே நாங்கள் மற்ற மனிதர்களோடு அடையாளப்படுத்தி கொள்ளுகிறோமா? என்னிடம் உள்ள திறமைகளை நான் மற்றவர்களோடு பகிர்ந்து கொடுக்கிறேனா? எனக்கு ஆண்டவர் ஒரு அழகான வாழ்க்கையை தந்தார், அந்த வாழ்க்கையை மற்ற மனிதர்கள் சிறக்க வேண்டும் என்பதற்காக நான் வாழுகிறேனா? அப்படி என்று சொன்னால் என்னுடைய வாழ்க்கையிலே நான் இறைவனை சந்திக்க முடியும். ஏழையினுடைய சிரிப்பிலே இறைவனை காண முடியும் என்று அன்னை தெரேசா சொல்லுவாள். ஏழைகளை தொட்டு தூக்கி, அந்த அனாதை பிள்ளைகளை துடைத்து தூக்கி அவர்களுக்கு புனிதமான ஒரு வாழ்க்கையை கொடுக்கிற போது அவள் சொல்லுவாள், இந்த சின்ன பிள்ளை இடத்திலே இயேசுவினுடைய முகத்தை நான் பார்க்கிறேன். ஏனெனில் செய்கின்ற அந்த வேலையினுடைய தெளிவுக்குள்ளே, அந்த அழகுக்குள்ளே ஆண்டவர் இயேசுவினுடைய திருமுகத்தை அவள் கண்டு கொள்ளுகிறாளே. இறந்து கொண்டிருக்கிற மனிதனிடத்திலே ஆண்டவருடைய அன்பை நான் சந்தித்து கொண்டிருக்கிறேனே. ஏன்? இறுதி கணத்திலே அவனுக்கு செய்கிற அந்த சின்ன சின்ன காரியங்கள். அன்பானவர்களே, நாங்களும் அதை முயற்சி செய்து பார்க்கலாம். ஆண்டவர் எங்களை அழைத்திருக்கிறார். அந்த அழைப்பினுடைய மேன்மைக்குள்ளே அழகான வாழ்க்கை எங்களுக்கு தந்திருக்கிறார். அந்த வாழ்க்கையில் நாங்களும் ஆண்டவருக்குரியவர்களாக நாங்கள் வாழ வேண்டும். எனவே மீண்டும் ஒரு தடவை என்னுடைய வாழ்க்கையை நாங்கள் சிந்தித்து பார்ப்போம். ஆண்டவருக்கு உரிய அழகான வாழ்க்கையை நாங்கள் வாழ தொடர்ந்தும் இந்த பலியூடாக நாங்கள் செபிப்போம். ஆமென்.